ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராஸ் ஃபேமிலி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. முருங்கீரை கொஞ்சம் எடுத்துருக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேங்க. முட்டை 3 எடுத்துக்கிறேங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா கொஞ்சம் வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. கீரையிலே கொஞ்சம் தண்ணி விடுங்க, அதிலே கொஞ்சம் வேக விடலாங்க. இப்போ வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கீரை பாருங்கள் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இதிலே லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது கூட வந்து முட்டை எடுத்து இல்லைங்களா, அந்த 3ஐயும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. உடச்சி ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க. முட்டையும் இப்போ வெந்துருச்சுங்க. நம்ம பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். சுவையான முட்டை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.